அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? துலாம் ராசினியர்களுக்கு சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து தனது உச்ச ராசியான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படக்கூடிய அளவிற்கு துலாம் ராசியினருக்கு ஏற்பட போகும் கோடீஸ்வர யோகம் என்ன? குறிப்பா இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பழமொழி. சிறு வயதில் சுக்கிர திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கின்றனர். சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். சுக்கிர திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது. சுக்கிர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது என்று பார்க்க போறோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகம் தருவதில் வல்லவர். அசுர குரு சுக்கிரன். நவகிரகங்கள்ல சுக்கிரன் சுபகிரகம், காதல் நாயகன், கலத்திரக்காரகன், காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன், இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்கிர திசை காலத்தில் யோகங்கள் வரும். கோடி கோடியாக அள்ளி தருவார் சுக்கிரன். அதே போல் சுக்கிர திசை குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்றால் குழந்தை பருவத்தில் வரும் சுக்கிர திசை ஆகாது, பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு, அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்கிர திசையாக வரும். அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 2வது திசையாக சுக்கிர திசை வரும். இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து. இதை சில கூறினாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது. சனியினுடைய புத்திரனான குளிகன் கலத்திரக்காரகரான சுக்கிரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட பழமொழி சொல்கிறது. அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் சுக்கிரன் தான். அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களிலும் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே சுக்கிர திசை வரும். இளம் பருவத்தில் வரும் சுக்கிர திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வரும் இருவரை திடீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்கிரன். இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் பணவரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது, கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும். பொதுவாக சுக்கிரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு. நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம், திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு, புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம், செல்வம், செல்வாக்கு சேர்க்கை, வண்டி வாகனம், பூமி மனை வாங்கும் யோகம், ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும். அதே போல் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு, பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு, தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு, குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும். மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்பு, பெண்களால் அவப்பெயர், வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு, பொருளாதார தடை, சர்க்கரை நோய், ரகசிய நோய்கள், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். சுக்கிரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும். பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும். கண்களில் நோய், தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை, மர்ம உறுப்புகளில் நோய், சர்க்கரை வியாதி போன்றவை
ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்துவாரு. அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல. நீச்சம் பெற்றாலும் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவாரு சுக்கிரன். சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் பிருகு மங்கள யோகம் உண்டாகும். அதுபோல சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும். இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம், சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும். சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம், துக்கம், பிரிவு, சண்டை, சச்சரவு, நாடோடியாக திரியும் அவலம் உண்டாகும். சுக்கிர திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும். மொச்சை பயிறு, தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். விரலில் வைரக்கல்லை அணியலாம். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க சுக்கிர திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கிரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சில நல்ல கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலையில் தாங்க இருக்கிறார்கள். குறிப்பாக ராகுவை சொல்லலாங்க. அவர் 6லிருந்து உங்களை அற்புதமாக வழிநடத்தி செல்கிறார்கள். இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. பண தேவைகளை அவ்வப்போது ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து கிடைக்க செய்வாருங்க. பொருளாதாரத்தை சீர்படுத்தும் வாய்ப்பினை தரக்கூடிய ஒரு விதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரிப்பதால எதிர்பாராத முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் சுபகாரிய தடங்கல்கள் விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக மகத்தான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குங்க. சகோதர உறவுகள்ல கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் வரலாங்க. செல்வாக்கு உள்ளவர்களுடைய பகை ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால கவனமாக இருங்க. கூட்டு தொழிலில் உள்ள பாகஸ்தர்களோடு பிரிவினை ஏற்படலாங்க. தந்தை வழி உறவில் மனக்கசப்பு ஏற்படலாங்க. வாகன பழுதுகள் அதிகரிக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய நிலையினால் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்குங்க. நல்வாழ்வு கிடைக்குங்க. செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க.